எதற்காக அவரை கொண்டு வந்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவரை கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அவருக்கு முன்னாடி போட்டாங்க? எந்த கொஸ்டின் போட்டாலும் சரி ஒரே ஆன்சர் தான் அப்படின்ட்டாங்கல்ல. இல்லை, அப்போஸ்தலர்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி அவன் சுகமானான், நீ கேட்டால் இதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி பாஷைகள் பேசுகிறீர்கள், நீ கேட்டால் ஏசுகிறது தான் சொல்லுவேன். அப்புறம் எதற்காக இதெல்லாம் நாமத்தை அறிவிக்கிறீர்கள், நீ கேட்டால் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, நீங்கள் இதை குறித்து பேசக்கூடாது, நீ என்ன சொன்னாலும் சரி அவரே அல்லாமல். ஒவ்வொரு இடத்துலையும் எது சொன்னாலும் சரி இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையும் அவங்க என்ன செய்யலைன்னா தங்களை தற்காத்து கொள்ளும்படியாக அல்லது தப்பித்து கொள்ளும்படியாக எதையுமே செய்யலை. சொன்னதைத்தான் சொல்லுவோம், அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்கள். இயேசுவே, ஆமாம், இது கொரிந்தியர் இதில் சொல்கிறார். அவங்க ஞானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் என்ன கேள்வி இருந்தது? மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை சொல்றான். ஓகே, முதலாவது என்ன சொல்றான்? மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக. அப்போ மோசேக்கு யார் விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்க கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடியது. வேற என்ன சொல்கிறாரு? வேற என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இரண்டு குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க. ரெண்டு குற்றச்சாட்டு. ஒன்று மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக சரி சாட்சி ஏற்படுத்துறாங்க. இரண்டாவது நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். அப்ப தேவாலயத்துக்கு விரோதமாகவும் பேசுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் தேவதூஷணம். அதில் ரெண்டு பகுதி. என்ன? மோசேக்கு விரோதமாக பேசுகிறார், அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசுகிறார். ரெண்டு, அதாவது ஒரே குற்றச்சாட்டு, அதில் ரெண்டு பாயிண்ட். மோசேக்கு விரோதமாகவும் ஸ்தலத்துக்கு விரோதமாகவும். இதை சொல்கிறதுக்கு தான் அவர் கொண்டு வரக்கூடிய அவருடைய என்ன, நீங்கள் மோசேக்கும் கீழ்ப்படியலை, இந்த ஸ்தலத்தையும் நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை.